Greetings to in the name of the Lord and Savior Jesus Christ. இதனுடைய போன எபிசோட் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணவங்க ப்ளஸ் அதுக்காக ஆக்ட் பண்ணவங்களுக்காக ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் லைக்ஸ் போட்டிருந்தீங்க. இந்த சேனலில் இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணது நான் பார்த்ததில்லை. சாது செல்லப்பானனோட வீடியோக்கு வந்திருக்கு, பட் நான் பேசின வீடியோவுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தனால நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணேன். ஐ ஹேட் இனஃப் டேட்டா டு அனலைஸ். மோர் தென் அபவுட் 300+ லைக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கப்புள் ஆஃப் 3-4 டிஸ்லைக்ஸ் இருந்துச்சு. கமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200 கமெண்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. அதில் சிலதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். மடசாம்பிராணிங்க போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்து பார்த்து நான் டெலீட் பண்ணிட்டேன். சில பேர் பிளாக் கூட பண்ணி வச்சுருக்கேன். நவ் இட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 178 இன்க்ளூடிங் மை ரெஸ்பான்சஸ். அத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது. இதில் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நான் அன்கிளியராக ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அன்கிளியராக சொன்ன சில விஷயங்களை நான் இந்த எபிசோடில் கிளாரிஃபை பண்ண விருப்பப்படுறேன். அண்ட் கர்தர்ஸ் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ண சொன்னார், அதையும் நான் பதிவு பண்ண போகிறேன். பிஃபோர் ஐ கெட் இன் டு திஸ் எபிசோட், ஐ வுட் லைக் டு தேங்க் பிரபு ரொசாரியோ ஃபார் சூஸிங் டு சப்போர்ட் திஸ் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு நான் ஒரு சின்ன மெசேஜ் வச்சுருக்கேன். இன்கேஸ் நான் இப்போ பேச போகிற விஷயங்கள் உங்களுக்கு போர் அடிக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறீங்கன்னா நேராக போயிட்டு சாப்டர்ஸில் ஆஃபரிங் ரிலேட்டடாக ஒரு டாபிக் பேசியிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன மெசேஜ் வச்சுருக்கேன். ஐ ஹோப் யூ வுட் ரெஸ்பாண்ட் டு இட். யா, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு பி பார்ட் ஆஃப் திஸ் சேனல். ஸோ நான் போன எபிசோட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கும், ஒரு வீடியோ தான் போட போகிறேன், ஜான் ஸ்பிரிட் பற்றி நிறைய வீடியோ இருக்காது அப்படி தான் நினச்சேன். லாஸ்ட் சாட்டர்டே ஆர் சண்டே, நான் இன்றைக்கி வந்து டியூஸ்டே, இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாட்டர்டே ஆர் சண்டே வந்து கர்த்தர் எனக்கு வந்து சில விஷயங்கள் காட்டினார். ஆல்ரெடி ஜார்ஜ் ரிலேட்டடாக போட்டிருக்க வீடியோஸ்லாம் காட்டினார். நிறையா வீடியோஸில் கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். மற்றவங்களுடைய வீடியோஸில் என்னோடய வீடியோஸில் இருக்க கமெண்ட்ஸை படித்தேன். கடவுள் எனக்கு ஒன்று உணர்த்தினார், அதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் ஹாவ் அ வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் ஐ எம் கோயிங் டு ஷேர். நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற விஷயங்கள். டு ஸ்டார்ட் வித் சர்விங் காட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாட் இஸ் சர்விங் காட்? நிறைய பேர் காட்ஸ் அனாயிண்டட், நிறைய பேர் சர்வன்ட் ஆஃப் த லார்ட், தேவ ஊழியன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. யார் தேவ ஊழியர்? அது தெளிவாக கொஞ்சம் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். கொஞ்சம் தெளிந்த புத்தியோட கேட்டு புரிஞ்சுக்கோங்க. சர்விங் காட்ல 2 விதம் இருக்கு. சர்விங் காட்லயே 2 விதம் இருக்கு. ஒன்று ப்ளீசிங் காட். இது வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, கடவுள் யாருன்னு தெரிஞ்சவங்க, கண் திறக்கப்பட்டு கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே பண்ண வேண்டியது ப்ளீசிங் காட், கர்த்தரை பிரியப்படுத்துறது. அதையும் சர்விங் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம கட்டளையில் 3வது கட்டளைன்னு நினைக்கிறேன், யூ ஷால் வர்ஷிப் அண்ட் சர்வ் த லார்ட் யுவர் காட் அலோன். அவருக்கு பிரியமாக நடக்கிறது, அவரை சர்வ் பண்ணுற கணக்கு. அவர் சித்தப்படி நடக்கிறது, வி சர்வ் காட் இன் எவ்ரிடே லைஃப். அவர் சித்தத்தின் படி நடக்கிறோம், அவர் சித்தத்தை கேட்டு செய்கிறோம் அப்படின்னா வி ஆர் சர்விங், வி ஆர் ப்ளீஸிங் இம். ஓகே, அது வந்து ஒரு சர்வீஸ். 2வது டூயிங் த ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். கர்த்தருடைய வேலையை நம்ம பகிர்ந்து பூமியில் செய்கிறோம். ராஜாவுடைய வேலையில் நம் பங்காளராக இருக்கிறேன். 2 வேலை இருக்குது. ஊழியர்கள்னு சொல்கிறது வந்து 2வது சர்வீஸில் வருவாங்க. முதல்ல எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போது வர்ஷிப் பண்ணுறது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், எது இதில் வரும் எது அதில் வரும்ன்ட்டு. வர்ஷிப் பண்ணுறது எல்லாருமே வர்ஷிப் பண்ணணும். ஓகே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னா நான் ஐ வர்ஷிப் காட், ஐ மஸ்ட் வர்ஷிப் காட், தட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். 10 கட்டளையில் இருக்குது, நான் வர்ஷிப் பண்ணி ஆகணும். வர்ஷிப் பண்ண அவர் தான் பண்ணணும், அவரை வர்ஷிப் பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்டவங்களை மாத்திரம் சொல்கிறேன். ஓகே, வர்ஷிப் லீடிங். வர்ஷிப் லீட் பண்ணாலும் நீங்கள் வர்ஷிப் தான் பண்ணுறீங்க. என்ன ஒன்று, பிச்சிங் அண்ட் ரிதமுக்கு கைட் பண்ணுறீங்க. இசை வாசிக்கிறாங்கல்ல, அவங்க கூட கைட் பண்ணுறாங்க, அவங்கள கூட வர்ஷிப் லீடர் தான் சொல்லணும் இல்லையா? வர்ஷிப்புக்கு கைட் பண்ணுறாங்க. லீடர்னோடனே அது ஊழியமாக்கிடுறாங்க. வர்ஷிப் லீடிங் இஸ் நாட் ஊழியம், இட் இஸ் சர்விங் காட், பட் இட் இஸ் ப்ளீசிங் காட். அவ்வளவுதான். நீங்கள் மற்றவங்களுக்கு ஊழியம் பண்ணலை. ஓகே, மற்றவங்களுக்கு ஊழியம் பண்ணல. ஊழியம்ன்றது சொல்லும் போது ராஜாவுடைய மணவாட்டிக்கு சேவை பண்ணுறது தான் ஊழியம். ஓகே, ராஜாவுடைய மணவாட்டிக்கு சேவை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச் பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணி ஃபெலோஷிப்புக்கு ரெடி பண்ணுறது. ராஜாவுடைய மணவாட்டி அந்த இடத்துல வந்து அவர் ஆராதிக்கிறதுக்கு இடத்த சுத்தம் படுத்தி வைக்கிறீங்க, அது ஊழியம். பாய் போடுறது, சேர் போடுறது, அதெல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஓட்டாடி இருக்கிறது, லைட் ஃபிக்ஸேஷன், ஆடியோ சிஸ்டம், பிஏ சிஸ்டம்லாம் ஆடியோலாம் கரெக்டாக கேட்குற அளவுக்கு செட்டப் பண்ணிவிட்டு லைட்டிங்லாம் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாமே ஊழிய கணக்கு வரும். வர்ஷிப் லீட் பண்ணுறது ஊழிய கணக்கு வராது. கொஞ்சம் ஆடாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல, பட் தட்ஸ் த ட்ரூத். வர்ஷிப் லீட் பண்ணுறது அவங்கள
சேர்ந்து கடவுளுக்கு வழி காட்டுறோமா? இல்லை, நாம் அந்த பக்கம் பார்க்குறோம், இவங்க சேர்ந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். அந்த பாடல்கள் வார்த்தைகள் எடுத்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறது அதான் நம்ம பண்ணுறோம். அது வந்து ஊழிய கணக்கு வராது. சபைக்கு ஊழியம் பண்ணல, நீங்களே வர்ஷிப் பண்ணுறீங்க, உங்கள் கூட சேர்ந்து அவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க. வீட்டில் அப்பா இல்லை அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பாடல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீட்டு ஃபேமிலி ப்ரேயரில் அவங்க பாடல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் வர்ஷிப் லீடர்லாம் சொல்லுவோம் இல்லை, அவங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். யாரோ ஒருத்தருக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து யாரோ ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறனால அவங்க பர்த்டே சாங்கை லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோமா? இல்லை அங்கே ஒருத்தவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, கீபோர்டு ஒரு கிட்டார் வாசித்து ரிதம் அண்ட் டெம்போலாம் லீட் பண்ணுறாங்க, பிச்சிங்லாம் லீட் பண்ணுறாங்கன்னா அவங்க பர்த்டே லீடர்னு சொல்லுவோமா? பர்த்டே சாங் லீடர்னு சொல்லுவோம்? இல்லை, எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. சர்ச்சில் பாட்டு பாடுவோம், வர்ஷிப் பண்ணி பாட்டு பாடுவோம். நான் சிஎஸ்ஐயில் சொல்கிறேன், புத்தகம் இருக்கும், கீர்த்தனை பாமாலை புத்தகம் இருக்கும். யாருக்குன்னா பாட்டு புக்கு இல்லைன்னா இருக்கிறவங்க பக்கத்தில் இப்படி காட்டுவாங்க, சைடில் சும்மா தள்ளி வைப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கிறேன். பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்க பாட்டு புக்கு இல்லைன்னா இவங்க வச்சிருக்க பாட்டு புக்கு இப்படி சைடில் வைப்பாங்க. வர்ஷிப் பண்ண உதவுறாங்க. அவங்க வர்ஷிப் லீடரா? பாட்டு புக்கு தள்ளி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க பார்க்கணுன்றதுக்காக, அவங்களும் பார்த்து லிரிக்ஸை பாடுறது. ஸோ அதுதான் நடக்குது. வர்ஷிப் லீடர்ஸ்னால் சர்விங் காட் கிடையாது. ஆல்ரைட், தெளிவுக்காக சொல்கிறேன். மணவாட்டிக்கு ராஜா என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, மணவாட்டி எப்படி நடத்தப்படணும்னு நினைக்கிறாரோ அந்த வேலைகளை செய்கிறவங்க தான் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். நான் இந்த சர்ச்ன்ற ஒரு பில்டிங் கான்செப்டில் தான் நம்ம இப்போ சர்ச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதனால நான் இப்படி சொல்கிறேன், தட்ஸ் நாட் பிப்ளிக்கல். ஓகே, that's not really biblical. The building worship, synagogue worship is not biblical. That's not the New Testament church. இயேசு சொன்ன சபை அது கிடையாது. ஓகே, ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே தப்பு. ஒரு ராஜ்யத்துக்குள்ள மாற்றி மாற்றி சண்டை போட்டு பிளவு வந்தால் அந்த ராஜ்யம் நிற்காதுன்ட்டு இயேசு சொல்லியிருக்கிறார். ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ் have broken the church into pieces. ஏகப்பட்ட டினாமினேஷன். எனக்கு நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணப்போ நான் தேடினதில் more than 3000 டினாமினேஷன்ஸ் ப்ராட்டஸ்டன்ட் டினாமினேஷன்ஸ். இதில் ரோமன் கேத்தலிக்னு வேறு இருக்கிறாங்க, அவங்களும் பைபிள் தான் வச்சுருக்கிறாங்க, அவங்களும் இயேசு தான் சொல்கிறாங்க, இயேசு எனக்காக மரிச்சாருன்னு சொல்கிறாங்க. சர்ச் இஸ் பீன் டிவைடட் பிகாஸ் ஆஃப் டினாமினேஷன்ஸ். அது வந்து இட்ஸ் நாட் பிப்ளிக்கல். அது வந்து ராஜ்யத்தை கட்டல, ராஜ்யத்தை பிளக்கிறாங்க, பிளந்து வேட்டையாடி திங்குறாங்க ஓநாய்கள். ரட்சிக்கப்பட்டவங்களும் வழி விலகி போய் பொழப்புக்கு வழி இல்லாமல் வைத்து பொழப்புக்காக இந்த மாதிரி பிரிஞ்ச டினாமினேஷன்ஸில் போய் அவங்களும் போயிட்டு பிடுங்கி தின்றாங்க. ஜான் ஜெபராஜ் ஷீட் கீப் த கான்டெக்ட்ஸில் ஜான் கூட ஜான் வந்து டினாமினேஷன் கிரியேட் பண்ணல, ஒரு இண்டிபெண்டன்ட் சபை அப்படின்னு சொல்கிறாங்க. டினாமினேஷன்னா ஒழுங்கு, இண்டிபெண்டன்ட்னா ஒழுங்கு இல்லை, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல. ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் ஃபார் டெய்லி பிரெட் தான், பொழப்புக்காக. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ 2 விதமான சர்வீஸ் இருக்குது. ஒன் இஸ் ப்ளீஸிங் காட், ஒன் இஸ் டூயிங் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். இதுதான் கிரேட் கமிஷனில் வரும். டூயிங் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் தான் கிரேட் கமிஷனில் வரும். அதுக்கு ஊழியர்களை அவர் தயார்படுத்தி அனுப்புவார். இங்கே பைபிள் காலேஜ் போயிட்டு தயாராக முடியாது. அது வந்து இயேசுவின் சித்தம் கிடையாது. ஒரு டிகிரி வச்சுட்டு வரவங்கெல்லாம் ஊழியக்காரர் கிடையாது. கர்த்தரால் ஆர்டைன் பண்ணி பாட்டிருக்கணும். அது நமக்கு எப்படி தெரியும்னா தெரியாது. ஒரு மரத்தை அதனோட கனிகள் மூலமாக தான் ஆராய முடியும், கனிகளை கொண்டு தான் கண்டறிய முடியும். அந்த கனிகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கா? சும்மா பார்த்தவங்களெல்லாம் பாஸ்டர்னு சொல்கிறாங்க. என்ன கூட கமெண்ட்டில் சில பேர் பாஸ்டர்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் பாஸ்டர் கிடையாதுப்பா. உங்களுக்கு யார் மெய்ப்பனாக இருக்கானோ அவன் மட்டும்தான் அவனுக்கு பாஸ்டர். நானே இன்னொரு கூட்ட மக்களுக்கு மெய்ப்பனாக இருந்தாலும் என்ன நீங்கள் பாஸ்டர்னு கூப்பிடக்கூடாது. நான் உங்களுக்கு பாஸ்டர் கிடையாது. என்னுடைய ஆடுகளுக்கு மாத்திரம்தான் நான் பாஸ்டர். வரவும் போகிறவங்க எல்லாரையும் பாஸ்டர்னு சொல்கிறாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். அதை நீங்கள் திருத்திக்க பார்த்துக்கோங்க. எல்லாருமே எல்லாருக்கும் பாஸ்டர் கிடையாது. என்னுடைய கடவுள் எனக்கு ஆடுகள் கொடுத்தாருன்னா, எனக்கு மெய்ப்பன் அழைப்பு தான், எனக்கு இன்னும் ஆடுகள் வரல. இப்போ நான் இவாஞ்சலிசம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பேசிக்கலி ஒரு மாதிரி மிஷினரி அழைப்பு, அப்போஸ்தல் தான் க்ளோசஸ்ட் வேர்ட் இந்த பைபிள். எனக்கு அந்த மாதிரி அழைப்பு. நான் ஒரு கூட்ட மக்களை வழி நடத்தி நான் ஹெவனுக்கு கூட்டி போகணும். இன்னும் எனக்கு ஆடுகள் கிடைக்கல. ஃப்யூச்சரில் நான் பாஸ்டராக இருப்பேன், பட் நாட் ஃபார் எனி ஒன் எல்ஸ் பட் மை ஓன் ஷீப். என்னுடைய ஃப்ளாக்குக்கு மட்டும்தான் நான் மெய்ப்பேன். நான் அதுக்கு தான் என்னோடய முழு நேரத்தையும் கொடுப்பேன். அவங்க தான் எனக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி.
ஏன் என் கண்ணன் மணி போல என்னுடைய ஆடுகள். அவங்களுக்கு மட்டும்தான் நான் பாஸ்டர், அவங்க என்ன பாஸ்டர்னு கூப்பிடலாம், பட் நான் பிரதர் தான் கூப்பிடணும்னு சொல்லுவேன். ஏன் அதுதான் அப்படிதான் இயேசு சொல்லியிருக்காரு. யாரையும் போதகர்னே அழைக்காதீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் சகோதரர்களாக இருக்கிறீங்க. ஆஸ் அ பிரதர் இன் கிரைஸ்ட், ஆஸ் an elder brother in Christ, I will be leading my flock. ஓகே, எல்லாருமே உங்களுக்கு பாஸ்டர் கிடையாது, எல்லாருமே சர்வெண்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் when we come to ஜான் ஜெபராஜ், அவனுக்கு வந்து இஸ் அ வர்ஷிப்பர். I strongly believe that. எனக்கு அவனுக்கு வர்ஷிப் பண்ணுற கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச் வர்ஷிப் லீட்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அது ரொம்ப விசிபிளாக தெரியுது. ஆனால் ப்ரீச் பண்ணுறது சரக்கு இல்லை. வசன வியாக்கியானமும் தப்பாக இருக்குது, சத்தியத்தை வியாக்கியானம் பண்ணுறதுலும் நிறைய குழப்பங்கள். புரிதல் இல்லை. ஒரு யூனக்கும் திருநங்கைக்கும் வித்தியாசம் தெரியலை. அண்ட் இஸ் ப்ரீச்சிங் அபவுட். நான் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன். நான் எதுவுமே இதில் வீடியோ காட்ட வேணான்னு பார்க்குறேன். நான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, பார்க்கலன்னா இட் டசன்ட் மேட்டர். ஒரு யூனக்கும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வித்தியாசம் தெரியல. டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் சின். யூனக் வந்து அவங்க தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு வேட். ஓகே, பார்ன் தட் வேன்ட்டு ஏசு சொல்கிறாருல, அப்படின்னு தே கேனாட் ரீப்ரொடியூஸ். அவங்க வந்து டிஃபெக்டிவாக பிறந்துட்டாங்க, அவங்களோட ஜெனிட்டல்ஸ் வேலை செய்யறதில்ல. தே ஆர் பார்ன் தட் வே. அதுதான் பார்ன் தட் வே. டிரான்ஸ்ஜெண்டரும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்ஸ் சொல்கிறேன். நிறைய தவறுகள், நிறைய உபதேசங்கள தவறுகள், சரியாக வழிகாட்டுறதில்ல. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எல்லாருக்குமே பிளெஸிங் உண்டு, எல்லாருமே உயிரோடு இருக்க போகிறோம், யாருமே சாக போகிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க கூட எல்லாருமே சாகாமல் இருக்க மாட்டாங்க. பரிபூர்ணம் அடைஞ்சவங்க மட்டும் சாகாமல் இருப்பாங்க. தோஸ் ஹூ ஆர் விக்டோரியஸ், அவங்களுக்கு தான் இரண்டாம் மரணம் கிடையாது. இரண்டாம் மரணத்தில் நிறைய குழப்பம் இருக்குது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ இது கிடையாது. ஸோ ஜான் ஜெபராஜ் இஸ் நாட் எ சர்வெண்ட் ஆஃப் த காட். நான் அப்சர்வ் பண்ணது வரைக்கும் சொல்கிறேன். ஜான் ஜெபராஜ் இஸ் நாட் டூயிங் த ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். அந்த சர்வீஸ் அவன் பண்ணலை. ப்ளீஸிங் காட் சர்வீஸ் நல்லாவே பண்ணுறான். ஐ திங்க் இன் இஸ் ப்ரைவேட் பிளேஸ் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். ப்ளீஸிங் காட்ன்ற சர்வீஸ் டு காட். இஸ் நாட் அ ஷெப்பர்ட். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். இயேசு வந்து ஒரு உவமானமாக ஒரு நல்ல மெய்ப்பன் யாருன்னு சொல்கிறாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். நான் 11 to 13 மட்டும் படிக்கிறேன். ஜான் 10:11 to 13 இப்படி தான் இயேசு சொல்கிறாரு. The good shepherd sacrifices his life for the sheep. A hired hand will run when he sees a wolf coming. He will abandon the sheep because they don't belong to him, and he isn't their shepherd. And so the wolf attacks them and scatters the flock. The hired hand runs away because he is working only for money and doesn't really care about the sheep. இது ஜான் ஜெபராஜோட வாழ்க்கையில் நடந்துச்சு. அண்ட் ஹீ ஹஸ் கன்ஃபர்ஸ்ட் ஹிம்செல்ஃப். அதோடைய ஆடியோ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் போட்டு காட்ட போகிறதில்ல. அதில் ஜான் ஹஸ் செட், அக்டோபர் மாதத்துலேருந்து நான் சபை கூட பேசல, உங்களை நான் பார்க்கல. சபைக்கிட்ட இவர் பேசுகிறாரு, அக்டோபர் மாதத்துலேருந்து நான் உங்களை பார்க்கல, உங்களோட பேச முடியல. ஜூன் மாதம் ஜூலை மாதம் 2025 திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஓடி போயிட்டான். பிரச்சனை வந்துச்சு, ஜானுக்கு பிரச்சனை வந்துச்சு, சபையை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆடுகளை பற்றி கவலை இல்லாமல் ஓடி போயிட்டான். தனக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மண்டையில் பிரச்சனை, சாகிற அளவுக்கு நான் போயிட்டேன், எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, ஓடி போயிட்டான். ஆடுகளை காசுக்காக வச்சுருந்துருக்காம்பா. தட்ஸ் வாட் திஸ் சேஸ். இயேசு சொல்கிறாரு, இது இயேசுவோட உபதேசம். He will abandon the sheep because they do not belong to him. ஓநாய்கள் வந்து இவனுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு, ஓடி போயிட்டான், சபையை விட்டு ஓடி போயிட்டான். ஆடுகளை பற்றி கவலை கிடையாது. அந்த சபையில் இருக்கவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க நான் சொல்ல. A group of people, about 2000 plus, a group of people looking up to him as a pastor, servant of the God. இவர் வழி நடத்தி கூட்டிட்டு போவார் அப்படின்னு நம்பி வந்திருக்காங்க, விட்டு ஓட்டாங்க. நல்ல மெய்ப்பன் கிடையாது. இயேசு சொல்றாரு ஹையர்ட் ஹேண்ட். இது ஹையர்ட் ஹேண்ட்னா பக்க வழியாக நுழைஞ்சு வாழுங்க, வாசல் வழியாக வராமல் குறுக்கு வழியில் வந்தவங்க. இதுக்கு முன்னாடி வரும், நீங்கள் முதல் வாசல் வந்து படிக்கலாம். தமிழ் படிக்கிறதுனால இங்கிலீஷ் வச்சுக்கிறாங்க. The hired hand runs away because he is working only for the money. அவங்களுடைய காணிக்கைக்காக மட்டும்தான் வேலை செய்திருக்கான். அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபுட் வேணுமா, அவங்களுக்கு கன்சல்டிங் வேணுமா, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையில் போகிறாங்க, அவங்க என்ன மனக்குழப்பத்தில் போகிறாங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சு, பாஸ்ட் என்ன ஆனாருன்னு நிறைய ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். இவனை மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் அந்த ஆடியோவாக இருக்குது. ஃபுல் ஆடியோ நான் முக்கவாசி கேட்டேன், முழுசாக கேட்கல. ஐம் வெரி சாரி, கமெண்ட் பண்ணக்கூடாது. நான்
முக்கால்வாசி நான் கேட்டு போகும் வரைக்கும் he is only justifying himself. He does not care about the sheep. நம்ம ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணலான்னா கிட்டத்தட்ட 9 மாதம் சபை என்ன ஆச்சு? ஆடுகளை பற்றி அக்கறை கிடையாதுல்ல. வாரத்தில் ஒரு நாள் தான் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் கொடுக்குறாங்க. இதோ பொதுவான பழக்கம், சண்டே மாத்திரம் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். அதுலேயும் நிறைய நாள் இவர் வெளியூருக்குலாம் போயிடுவார், பிரசங்கம் பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன்ட்டு. எங்கெங்கெல்லாம் காசு கொடுக்குறானோ அங்கெல்லாம் போய் காசு கலெக்ட் பண்ணுறதுக்காக பிரசங்கம் பண்ணுறது, வர்ஷிப் லீட் பண்ணுறது பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய ஆடுகளுக்கு மேலே அக்கறை இல்லை. ஒரே ஒரு மெய்ப்பன் தான் ஒரு கூட்ட ஆடுக்கு. ஒரு ஆடுனா ஒரு மெய்ப்பனோடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். அசிஸ்டன்ட் பாஸ்டரு, அசோசியேட் பாஸ்டர், அந்த மாதிரி மல்டிபிள் பீப்புளுக்கெல்லாம் செவி கொடுக்காது. ஒரு ஆட்டு மந்தைக்கு ஒரு மெய்ப்பன் தான். அவனுடைய வேலையே இந்த ஆட்டு மந்தையை பார்த்துக்கிறது தான். அவன் இவன் கொட்டு கொடுத்துட்டு அவன்கிட்ட பொறுப்பை பழிச்சிட்டு இவன் வேற வேலையை பார்த்துருப்பான்னா அவனுக்கு ஆடு மேலே அக்கறை கிடையாது. இஸ் அன் அன்ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். ஓகே, ஓநாய்கள் இது பண்ணும், ஜான் இதை பண்ணியிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அழைப்பு இல்லை. அழைப்பு இருந்ததுன்னா ஆத்தும பாரம் இருக்கும். என்னை நம்பி கர்த்தரை கொடுத்துருக்காரு, ஒன்று கூட செதற விடக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நிறைய கொடுக்கப்படும், கொஞ்சத்தில் உண்மையாக இல்லைன்னா இருக்கிறதும் பிடிங்கி தூக்கி தூரம் போடப்படும். இவனுக்கு நடக்கும் வேணா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் ஷுவராக கான்ஃபிடென்ட்டாக ஐ பிலீவ் இது அவனுக்கு நடக்க போகுது. ஒன்று கூட இல்லாமல் போய் தூக்கி தூரம் போட போகிறாரு கர்த்தர். சபைக்கு எல்லாம் இல்லாமல் கொடுத்த கொஞ்சத்தில் உண்மை இல்லை, ஆத்ம பாரம் இல்லை. கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுத்து ஒருத்தனை ஷெப்பர்டாக ஆர்டைன் பண்ணுறாருன்னா அவனுக்கு அவனுடைய ஆடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஓகே, ஆத்ம பாரம். அவனோட ஆடை என்ன எக்காரணத்துக்கும் அவன் கைவிடவே மாட்டான். யார் வந்தாலும் எதிர்த்து நிற்பான். தன் ஆட்டுக்காக தான் உயிரை கொடுப்பான். வில்லு விட்றியா, என் மார்பில் விட்றா, நான் செத்த பிறகு என் ஆடத்தோடு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை தொட விட மாட்டேன். அவன் தான் உண்மையான மெய்ப்பன் இயேசு சொல்றாரு. A good shepherd sacrifices his life for the sheep. Okay, John is not a faithful servant. அவனுடைய கடவுளோட ஊழியன்னு சொல்லாதீங்க. He is a worshipper. அப்படி வேணா சொல்லுங்க. தேவ ஊழியன், காட்ஸ் அனாயிண்டட்னா எல்லாருமே காட்ஸ் அனாயிண்டட். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே பரிசுத்தாவினாலும் அனாயிண்ட் பண்ணப்பட்டவங்க. அனாயிண்ட் பண்ணுறதுனா பாவம் கழுவப்பட்டுருங்க. தட் இஸ் அனாயிண்ட், தட்ஸ் த அனாயிண்டிங். எவ்ரி ஒன் இஸ் அனாயிண்டட். நம்ம எல்லாமே ராயல் ப்ரீஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வசனம்லாம் படிக்கிறோம்ல, தட்ஸ் த கான்செப்ட். எவ்ரி ஒன் இஸ் அனாயிண்டட். நாட் எவ்ரி ஒன் இஸ் அ சர்வெண்ட். மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுறவங்களாம் சர்வெண்ட் கிடையாது. ஐயே, தெருவில் நின்று சூசைன்னு சொல்கிறான், எல்லாருமே எல்லாம் சர்வெண்ட் ஆஃப் த காட் கிடையாது. தகுதி இருக்குது. சர்வெண்ட் ஆஃப் காடுக்கு தகுதி இருக்குது. அது ஆராய்ந்து அறிகிற அளவுக்கு நிறைய பேருக்கு திறன் இல்லை, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன் ஒரு மரத்தை கணிக்கிற வச்சு ஆராயணும். இப்போ நான் எப்படி ஜானை ஆராய்ந்தேனோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்டரை போய் ஆராய்ங்க. நான் கொஞ்சம் சில பாயிண்டர்ஸ் கொடுக்குறேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் ஆசைப்பட்டாரு, அதனால் நான் இதை எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த பாயிண்டர்லாம் இட் வில் பி சிம்பிளர், ஷார்ட்டாக முடிச்சு இல்லை இந்த வீடியோ. எப்படி நீங்கள் உங்களுடைய மெய்ப்பன் மெய்யான மெய்ப்பனா, நல்ல மெய்ப்பனா அப்படின்னு நீங்கள் எப்படி ஆராயுதுன்னா, ஹவர் ஹியூஜ் யுவர் காங்கிரிகேஷன், 100 பேராக இருக்கீங்களோ, 500 பேராக இருக்கீங்களோ, 1000 3000 பேராக இருக்கிறீங்களோ, ஒரே கட்டடத்துக்குள்ளே தான் நீங்கள் மல்டிபிள் சர்வீஸ்லாம் வரீங்கன்னா கூட உங்களுடைய மெய்ப்பன்னா சீனியர் பாஸ்டரை நீங்கள் மெய்ப்பன்னு வச்சுக்கோங்க. ஏன், அவர் தான் தலை. அந்த கூட்டத்துக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹீ ஹேஸ் டு டேக். ஓகே, அவங்க உயிரோடு இருக்காங்க, செத்தாங்க, எதுவாக இருந்தாலும் அவர் தான் பொறுப்பு. யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அவர் தான் பண்ணி ஆகணும். ஓகே, தி சீனியர் பாஸ்டர். உங்களோட காங்கிரிகேஷனில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய பெயரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இயேசு இந்த யோவான் 10 சொல்லுவார், நீங்கள் முழுசாக படிங்க, 14 வசனம் மேலே படிச்சுட்டு போனால், ஐ நோ மை ஷீப், ஐ வில் கால் தெம் அண்ட் தே வில் கம் டு மீ. ஒரு ஆட்டுடைய பேர் கூட தெரியலனா, உங்களுடைய பெயர் கூட உங்களுடைய மெய்ப்பனுக்கு தெரியலனா, உங்களை பற்றி வேற என்ன தான் தெரியும் அவனுக்கு. ஓகே, இது ஆராயறதுக்காக நான் பாயிண்டர்ஸ் கொடுக்குறேன். உங்கள் பெயர் தெரிஞ்சிருக்கணும், உங்களோட மனைவி இல்லாட்டி உங்களோட கணவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நீங்கள் கணவன் இல்லை மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் யார் யார், அவங்களுடைய பெயர்கள். ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரு ஃப்ளாக், ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம். உங்கள் குடும்பம் அவர் கீழே வந்துடுது. அதனால் நீங்கள் யார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார், அவங்களோட பிள்ளைகள் யார், அதை மேட்ச் பண்ணாச்சும் தெரிஞ்சிருக்கணும். இவங்கெல்லாம் இவங்களுடைய பிள்ளைங்க இவங்க உங்கள் பேர் எது, இவங்களோட பேர் எது. வயசு எல்லாருக்கும் வயசு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க படிக்கிறாங்க, ஸ்கூல்கள் படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, எப்படி படிப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட்,
கடவுளோட பார்வையில் நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறீங்க, கடவுளோட பார்வையில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்பிரிச்சுவல் ட்ரபிள்ஸ்லாம் வருது, உலகத்தினால எந்தெந்த உபத்திரவம்லாம் வருதுன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தீனி கொடுத்து உங்களை தெம்பாக்கி வழி நடத்த முடியும். உங்களோட ஆவிக்குரிய நிலைப்பாடு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் ஷுட் டூ. அண்ட் உங்களுடைய வீடு அட்ரஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னாச்சும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனாக இருந்தாலும் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னாச்சும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேவைன்னா அந்த மெய்ப்பன் வரணும் இல்லை, வீட்டுக்கு வரணும் இல்லை. வீடு வழி தெரியலன்னா எங்கே போவார்? ஃபோன் பண்ணிங்க அவசரமாக, பாஸ்டர் எங்கள் வீட்டில் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணணும்னா ஓடி வரணும் இல்லையா? ஆஸ் எ ஷெப்பர்ட் அவங்க பாரத்தோடு ஓடி வரணும் அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு. அவங்க வீடு கூட தெரியல, அவங்க வீட்டில் பிரச்சனைனா எப்படி மெய்ப்பன் போவார்? ஸோ வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பாஸ்டர் கிட்ட போய் கேளுங்க, பாஸ்டர் என் பேர் என்னன்னு சொல்லுங்கள், நான் கடவுளோட பார்வையில் நான் எங்கே நிற்கிறேன், நான் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கேன், ஆவிக்குரிய நிலவரம் என்ன, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் என்ன, இதுக்கு 2 கேளுங்க. என் பேர் என்ன, என் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்ட் என்ன, என் குடும்பத்தார் யார், என் வீடு எங்கே இருக்குது. வாரம் காணிக்க வாங்குறாங்கல்ல, இது கூட தெரியலையா? சும்மா பொதுவாக பிரசங்கம் பண்ணிடுறாங்க. பண்ணதே தான், போன வருஷம் பண்ணதே இந்த வருஷம் பண்ணி இருப்பாங்க. புதுசாக பண்ணுறேன்ட்டு அது வேற என்ன சொல்லுவாங்க, அதே தான், அதே கருமம் தான். கருமன் சத்தியத்தை கருமன் சொல்ல, அரைச்சமாவே திருப்பி அரைச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலை. இவங்கெல்லாம் உங்களுக்கு உண்மையான மெய்ப்பண்ணா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் நிறைய கேட்டகரிஸ் சொல்லலாம். இப்போதைக்கு இவ்வளோதான் உங்களாலேயும் ஆராய முடியும். ஓகே, அதனால இதோடு நான் நிறுத்திக்கிறேன். அண்ட் ஜானுக்கு கொடுத்த விஷயங்கள் நீ செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மெய்ப்பெண் வேற எங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சண்டே பட்னி போட்டு வேற யாருக்கும் சண்டே போய் சாப்பாடு போடுறாருன்னா அவர் உங்களுக்கு நல்ல மெய்ப்பெண் கிடையாது. ஆடுகளை பட்னி போடுறவன் நல்ல மெய்ப்பெண் கிடையாது. ஆடுகள் சிக்காக இருக்கும் போது அதை போய் பார்க்காதவன் நல்ல மெய்ப்பெண் கிடையாது. ஆடுக ஒல்லியாக இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, அதை பற்றி அக்கறை காட்டாதவன் நல்ல மெய்ப்பெண் கிடையாது. ஆடுகள் பேர் கூட தெரியாதவன் மெய்ப்பெனே கிடையாது. எப்படி கூப்பிடுவான்? ஆட்டை எப்படி கூப்பிடுவான்? பேர் கூட தெரியலனா எப்படி கூப்பிடுவான்? பொதுவாக பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடுவானா? நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஏகப்பட்ட உணாய்கள் இருக்கிறாங்க. வரவும் போகிறவனா பாஸ்டர் கிடையாது, கண்டவனும் கடவுளோட ஊழியம் கிடையாது. எவனுக்கெல்லாம் மரியாதை, வரவும் போகிறவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தன எனக்கு சொல்கிறாங்க. கொஞ்சம் அவன் பேசாமல் மரியாதை கொடுங்க. நாய்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாய்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. அண்ட் நான் அவன் பேசுகிறேன்னா நான் கொஞ்சம் அதை சொல்கிறேன் ஆசைப்பட்றேன். ஐ க்ரூ அப் திஸ் வே. ஓகே, எனக்கு சின்ன வயசுலேருந்து தமிழ் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. நான் வந்து வேலூர்ன்ற ஒரு மாவட்டம், வெள்ளூரில் தான் வாழ்கிறேன். வேலூர் சிட்டியில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழ், நிறைய மரியாதையாக பேசுவாங்க. நான் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சென்னைக்கு போனேன், மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணேன். அப்புறம் வேலை செய்கிறதுக்குலாம் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தேன். அங்கே நிறைய ஊர்க்காரங்கள்லாம் வந்தாங்க சென்னையில். ஏழை அவிய இவிய அப்படிலாம் பேசுகிறவங்கலாம் வந்தாங்க. நிறைய கலந்து என்னென்னமோ மாறிச்சு. அண்ட் நான் அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ், நான் சூசேஷன்லாம் சொல்ல ஆரம்பித்தேன் ரட்சிக்கப்பட்ட பிறகு. இந்த ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ்லாம் பேசும்போது லொக்கலாக பேச ஆரம்பிச்சு எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், 4 வயசு பெரியவன். டே அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நான் பாசமாக தான் கூப்பிடுறேன், வாடா போடா தான் கூப்பிடுவேன். நான் ஐ லவ் ஹிம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரண்ணா வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன், டேய் அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். எனக்கு அக்காங்க நிறைய பேர் இருக்காங்க, கசின்ஸ் அக்கா நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாருமே வாடி போடி தான் பேசுவேன். நான் அன்பில் தான் அப்படி பேசுகிறேன். என்னுடைய எண்ணத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. நான் மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக, மற்றவங்க செவிக்காக மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அடுத்தவங்க செவிக்கு இனிமையாக பேசணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது. அவசியம் மண்ணாங்கட்டியே கிடையாது. யா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட். கமெண்ட்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஜான் நான் பிரதராக தான் பார்க்குறேன். அவன் பேசும்போது நான் அப்படி தான் பேசுவேன். ஐம் நாட் கோயிங் டு சேஞ்ச் தட். அண்ட் ஆஃபரிங்கை பற்றி நம்ம பேசணும், வெரி இம்பார்ட்டண்ட். பிரதர் பிரபு ரொசாரியோ எனக்கு சேனலில் மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன விஷயம் நான் காட்டிடுறேன், இந்த கான்டெக்ட் புரியாதவங்களுக்கு. இது வந்து ஓகே, இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல். இதில் நீங்கள் போனீங்கன்னா ஜாயின்ன்ற ஒரு பட்டன் இருக்கும் ஹோம் பேஜில். இப்போ இருக்காது, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஐ வுட் ஹவ் டெலிட்டட் இட். ஓகே, இதில் அவர் ஹி ஹஸ் ஜாயின்ட். நான் இது வந்து ஒரு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்ரூவ் பண்ண பிறகு இந்த ஃபீச்சர்லாம் வந்துச்சு. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங்.
எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது மெம்பர்ஷிப்னு வந்துச்சு. சரி இது என்னதான் பண்ணலாம், சென்சிபிளாக எதனா போடலான்னா இதெல்லாம் போடலான்ட்டு நான் பார்த்தேன். திஸ் இஸ் த லோவஸ்ட் மணி தட் ஐ கேன் சூஸ். 10,000 வரைக்கும் சூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம், 10,000 வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். லோவஸ்ட் சூஸ் பண்ணக்கூடியது 29 ரூபா தான் லோவஸ்ட்டு. ₹1 போடுற மாதிரி இருந்தால் ₹1 போட்டிருப்பேன். ஏன் 0 வைக்க முடிஞ்சிருந்தால் 0 கூட வச்சுருப்பேன். திஸ் இஸ் த லோவஸ்ட் மணி ஐ கேன் சூஸ். அதனால இதை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் நிறைய பேர் ஃப்யூச்சரில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஆயிரக்கணக்காக கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணலன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ யாரெல்லாம் இந்த ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ப்ரையாரிட்டி அட்டென்ஷன் டு கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ட்ராப் டவுன் அங்கேயே கொடுத்துச்சு, யூடியூப்லேயே கொடுத்தா என்னென்னலாம் போடலான்ட்டு. கம்யூனிட்டி ஸ்பாட்லைட் யாரெல்லாம் இதில் மெம்பர் ஆகுறாங்களோ, காசு கட்டுறாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் வீடியோவில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்பான்சர்ஷிப் இது வந்து நானாக ஆட் பண்ணுது. இன்கேஸ் இந்த ஊழியத்தை யாருன்னா தாங்கணும்னு ஃபியூச்சரில் வந்து கேட்டாங்கன்னா, என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. ஐயோ என்னுடைய கதை, நான் சித்தம் இருந்தால் கற்று சித்தம் வந்துச்சுன்னா வேறு எப்போ நான் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இல்லை போக போக தேவைப்படுச்சுன்னா நான் சொல்கிறேன். என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். உள்ளதை விட்டு ஏழை கொடுத்து என் பின்னே அப்படியே வந்துட்டேன் நான். அது ஷேர் லிட்டில் மோர் லேட்டர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ இப்போ யாருன்னா எனக்கு எதனா கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, சரி இது மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஊழியத்தை தாங்க விருப்பப்படுகிறவர்களுக்கு ஒரு வழின்னு வச்சேன். இது தப்பு. இது நான் தப்பு பண்ணிட்டேன். I'll explain that. கம்யூனிட்டி ஸ்பாட்லைட் யாரெல்லாம் இது காசு கட்டுறாங்க அவங்க பேரெல்லாம் நான் சொல்லணும்ல. வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அவங்க கொடுக்குறது அவங்களே மறந்துடணும், நான் சொல்லி காட்டக்கூடாது. அது பாவம். காசு கொடுத்தா தான் கமெண்ட்டுக்கு அட்டென்ஷன் கொடுப்பேன்றது அது பாவம். இலவசமாய் பெற்றேன் இலவசமாய் கொடுப்பேன். விளக்கம் கேட்டாங்கன்னா இலவசமாக தான் கொடுக்கணும், காசு வாங்கின்னு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த ஊழியத்தை தாங்கிறது, இந்த ஊழியத்தை கர்த்தர் தான் தாங்கணும். என்னை யார் அழைச்சாரோ அவர் தான் என் தேவைகளை சந்திக்கணும். நான் யாருக்கு வேலை செய்கிறேனோ அவங்க பண்ணக்கூடாது. ஸோ அவள் கெட் தட் ஹியர். நான் ஒரு உவமானமாக சொல்கிறேன். ஒரு ஹோட்டல் ஓனர் இருக்குது. அந்த ஹோட்டலில் இந்த ஓனர் தான் சமையல்காரர். அந்த ஹோட்டலோட கான்செப்ட் என்னென்னா, வரப்போகிறவங்களுக்கெல்லாம் இலவசமான உணவு, காலையில் மதியம் இரவு, எப்போ பசித்தாலும் யாருக்கு பசித்தாலும் இலவசமாக உணவு கொடுக்கறது தான் அந்த ஹோட்டலோடைய எண்ணம், ஹோட்டல் முதலாளியோடைய எண்ணம். ஓகே, ஹோட்டல் முதலாளி தான் அவர் கையால் பார்த்து ரசித்து சமைப்பார். எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணுன்ற ஆசையோட சமைப்பார். ஸோ அந்த ஹோட்டல் முதலாளி வேலைக்காரங்க வைக்கிறாங்க, சர்வர் பேரர் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, டேபிளில் தட்டு வைக்கிறவங்க, சாப்பாடு கொண்டு வரவங்க ஹையர் பண்ணுறாரு. அந்த ஹையர் பண்ணுறவங்க தான் ஊழியக்காரர்கள், சமைக்கிறவர் தான் எஜமான். ஓகே, ஓனர். யார் என்னென்னு கேட்குறாங்களோ அவங்கவுங்க தட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது தட்டில் போட்டு கொடுப்பாரு, கிச்சனில் போட்டு கொடுப்பாரு. நான் தட்டு தூக்கிட்டு வந்து அவங்கவுங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். ஸோ ஊழியக்காரன் வந்து தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சர்வ் பண்ணுறான். ஸோ எஜமான் என்ன தட்டில் போடுறாரோ அது கொண்டு போய் கொடுக்கறது தான் என் வேலை. இப்போ எனக்கு கூலி வேணும். ஓகே, யாரெல்லாம் கேட்டாங்களோ எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டேன். எதெல்லாம் கொடுக்க சொல்கிறாரோ கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு யார் கூலி கொடுக்கணும்? சாப்பிட்டவங்க கொடுக்கணுமா, இந்த ஓனர் கொடுக்கணுமா? கிச்சனில் இருக்காரு ஓனர். எனக்கு யார் கூலி கொடுக்கணும்? என்னை யார் ஹையர் பண்ணது, என்னை வேலையில் வச்சது யார்? அவர் தான் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஓகே, இந்த ஊழியத்தை தாங்கணும்னா இந்த ஊழியமே அவர் தானே தாங்கணும். நீங்கள் எப்படி தாங்க முடியும் ஊழியத்தை? நீங்கள் யாருடைய ஊழியத்தையும் தாங்க முடியாது. உங்களை நம்பி ஒருத்தன் ஊழியம் பண்ணுறான்னா அவன் உனக்கு ஊழியம் பண்ணுறான், அவன் ஓனாய் உங்ககிட்ட உன் பாக்கெட்லேருந்து அவன் திருட ஆசைப்படுறான் காசுக்காக. ஓகே, ஊழியம் பண்ணுறதுக்கு காசு தேவை கிடையாது. இயேசு காசு வச்சு ஊழியம் பண்ணல. இயேசு கிட்ட காசு கிடையாது, என்கிட்ட காசு கிடையாது, ₹1 கிடையாது என்கிட்ட, பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது என்கிட்ட. நான் ஊழியம் பண்ணுறேன். இட்ஸ் பீன் 4 இயர்ஸ். நான் ஆஃபரிங் கேட்டது கிடையாது, யாரும் எனக்கு கொடுத்ததும் கிடையாது. ஆஃபரிங் பற்றி நான் சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். ஓகே, நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு கூலி என் எஜமான் கொடுக்கணும். எஜமான் எப்படி கொடுப்பாரு? 3 வேளை சாப்பிட்றேன், டெய்லி 3 வேளை சாப்பிட்றேன், பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறேன், ஏர் கண்டிஷன் என்வாயன்மெண்ட்டில் தான் வாழ்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறனோ தூங்குறனோ என்ன பண்ணுறனோ, லிவிங் ரூம், என்னோடய பெட்ரூம், wherever I go in my house, ஏர் கண்டிஷன் ஸ்பேஸில் இருக்கிறேன். நல்ல துணி உடுத்துறேன், கிழியாமல் ஓட்டை இல்லாமல் குட் க்ளோத்திங் வேர் பண்ணுறேன்.
இது எல்லாமே இருக்கு. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம். சாட்டிஸ்ஃபைடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், கடவுள் எல்லாம் கொடுக்குறாரு, அதிகமாக கொடுக்குறாரு, அதிகமாக கொடுக்குறாரு. மோர் தென் ஐ நீட், மோர் தென் ஐ எவர் நீட். சூப்பராக பார்த்துக்கிறாரு. கையில் காசே கிடையாது, என் கையில் காசே கிடையாது. ஸோ இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க முடியாது. ஸோ பிரபு ரசாரியோ, நான் அந்த மெம்பர்ஷிப்பை நான் டெலீட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி அந்த 29 ரூபா திருப்பி கொடுக்க முடியுமோ நான் அப்படி கொடுக்குறேன். என் அப்பா கிட்ட ஜிபே இருக்குது, அவர் மூலமாக I'll transfer that 29 rupees. எனக்கு கொஞ்சம் இதை அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது எனக்கு. ஐம் சாரி. நான் அதை ரிமூவ் பண்ணோம், நான் மறந்துட்டேன். நான் சும்மா டெஸ்ட் பண்ண பார்த்துட்டு ஐ லெஃப்ட் இட். எனக்கு கொஞ்சம் ஷேம்ஃபுல்லாக இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் காசை வாங்கிக்கோங்க. என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. தட்ஸ் த மெசேஜ் ஐ வுட் லைக் டு லீவ் ஃபார் யூ. ஆஃபரிங் பற்றி பேசுவோம். ரைட், ஆஃபரிங் யாருக்கு கொடுக்கணும்? ஆஃபரிங் கடவுளுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஆஃபரிங்னா கடவுளுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். கடவுள் காசு கேட்கல. ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கன்னு கேட்குறாரு, சொல்கிறார் இயேசு. கர்த்தருக்கு காசு வேண்டாம். நம்ம எப்போ பாரு ஆஃபரிங்னா காசு 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 நீட்னு இருக்கும். சில இந்த ஜான் தங்கம்லாம் கேட்குறான். அதெல்லாம் தப்பு, எல்லாமே தப்பு தான். ஆஃபரிங் எடுக்கிறோம்னு காணிக்க போய் வந்து நீட்டுவாங்க. இல்லை, தட்ஸ் நாட் ஆஃபரிங். அதுக்கு பேர் பிச்சை எடுக்கிறது. அதுக்கு பேர் பிச்சை கேட்கறது. நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பிச்சை போடுறீங்க. ஓகே, ஆஃபரிங்னா கர்த்தருக்கு கொடுங்க, உங்கள் இருதயத்தை கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதுக்கு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அவர் ராஜ்யத்தை தேடுறதுக்கும் அவரோட நீதியை தேடுறதுக்கும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். உலக பிரகாரமான ஆசைகள், சிந்தனைகள், உறவுகள், நட்பு உறவுகள், பொருட்கள், இதெல்லாம் அனுபவிக்காம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண இருக்கும். அதுதான் உங்களுடைய ஆஃபரிங். தட் வில் ப்ளீஸ் காட். ரோமர் 12, தட் வில் ப்ளீஸ் காட். நீங்கள் உங்களை கொடுக்கறது தான் ஆஃபரிங். நீங்கள் உங்களை தான் கொடுக்கணும். இதுதான் நியூ கவர்னன்ட். இயேசு மூலமாக வந்தது. நீங்கள் உங்களை கொடுக்கறது தான் ஆஃபரிங். நீங்கள் தான் உங்களோட சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கணும். பலி கொடுக்கறது தான் ஆஃபரிங். ஓகே, வருஷம் யூதர்கள் போய் பலி கொடுத்து ஆஃபரிங் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களை பலி கொடுக்கறது தான் ஆஃபரிங். காசு கொடுக்கறது கிடையாது. நீங்கள் இப்போ ஊழியக்காரருக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, சோத்துக்கு என்ன வழி பண்ணுவாங்க, இதுதான் முன்னாடி சொன்னேன். கர்த்தர் கொடுப்பாரு. அவங்களுக்கு காசு, எனக்கு காசு வேணும்னு என்கிட்ட காசு வந்து சேரும். ஆனால் இப்போ நான் துணியெல்லாம் வாங்கணும்னா எனக்கு காசு வரும், கிஃப்ட் வரும். கிஃப்ட் வேறு, ஆஃபரிங் வேறு. எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் அந்த கிஃப்ட்டை வச்சு நான் என்ன பண்ணேன்ட்டு நான் கணக்கெலாம் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட கொடுத்தது தான். எதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ சில்லறை ஆச்சு, எவ்வளோ அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறேன், அதுக்கெலாம் யாருக்கும் கணக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கிஃப்டாக கொடுக்கலாம். கிஃப்ட்டுன்றது காசு மாத்திரம் கிடையாது. மீல், ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெள்ளூரில் இருக்கேன். வெள்ளூரில் இருக்கிற இப்போ நீங்கள் யாருன்னா பார்த்து என் வீடியோஸ் பார்த்து நீங்கள் பலன் அடைஞ்சு நீங்கள் எனக்கு ஒரு நன்மை கொடுக்கணும், ஒரு நல்ல ஈவு செய்யணும், கிஃப்ட் கொடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம். I will happily take it. ஏன்னா நான் எப்படியும் சாப்பிட்டாகணும் இல்லை, எவ்ரிடே I have to eat. டெய்லி நான் 3 வேளை சாப்பிட்றேன். எனக்கு 3 வேளை சாப்பிடணும்னு ஆசை கிடையாது. எனக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே கூட போதும். எனக்கு எப்படியும் I have to eat every day இல்லையா. நீங்கள் ஒரு வேளை எனக்கு சாப்பாடு கொடுக்கலாம். that will be a gift. உங்களுக்காக பிரயாசப்பட்டு ஊழியம் பண்ணுறவங்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு. அது காசு மாத்திரம் கிடையாது. காசு நல்ல ஈவே கிடையாது. ஓகே, வேறு வழியே இல்லை. ரொம்ப தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா காசு கொடுக்கலாம். நீங்கள் அவங்க ஊரில் போய் நீங்கள் எதனா போய் வாங்கிக்கோங்க, தேவைப்பட்டதை வாங்கிக்கோங்க, அப்படின்னா காசு கொடுக்கலாம். காசு கொடுக்குறது தப்புன்னு சொல்ல, பட் தட்ஸ் நாட் த ஒன்லி குட் திங் யூ ஹேவ். உங்கள் வீட்டில் பழம் மரங்கள் இருக்கா, நல்ல பழங்கள் காய்ச்சிருக்கா, அதில் சில ஒரு பங்கு, ஒரு கப்பில் ஃப்ரூட்ஸ். எங்கள் வீட்டில் நல்ல பழங்கள் காய்ச்சி, இந்தாங்க பிரதர், இந்தாங்க சிஸ்டர், உங்களோட உதவிக்காக நன்றி. நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்வீட்ஸ் கொடுக்குறது, நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மற்றவங்களுக்குலாம் ஸ்வீட்ஸ் கொடுக்கணும்ல, என்னது நல்ல ஈவு, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த முஸ்லீம்ஸ்லாம் ரம்ஜான் டைமில் பிரியாணி கொடுத்து வைப்பாங்க. அவங்க தூக்காக பிரியாணி கொடுப்பாங்க. அவங்க நிறைய கொடுப்பாங்க, அள்ளி போட்டு பீஸாக. நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், தாங்க நீங்களும் கொஞ்சம் அனுபவிங்க. அதுதான் கிஃப்ட். அது கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம்,
ஆக்சசரிஸ் வாங்கி கொடுக்கலாம். நல்ல செருப்பு இல்லாத ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க கால் சைஸ் பார்த்து நல்ல செருப்பு கூட வாங்கி கொடுக்கலாம். இல்லை கூட்டிகிட்டு போய் கடைக்கு கூட்டு போய் எது ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து நல்ல செருப்பாக அவங்க காலில் வாங்கி போடலாம். அதெல்லாம் கூட நல்ல ஈவு தான். காணிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. காணிக்கை நீங்கள் கர்த்தர்கிட்ட தான் கொடுக்கணும். காணிக்கை ஊழியக்காரன் வாங்கக்கூடாது. வாங்கி நான் எப்படி மேலே எப்படி அனுப்புவேன்? நான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க கடலுக்கு, வாங்கி நான் எப்படி மேலே அனுப்பேன்? ஊழியத்தை தாங்குறேன்றதுக்கா? ஊழியத்தை ஓனர் தான் தாங்கணும். உன் வேலை கிடையாது. உன் வேலை வெங்காயத்தை பார்த்து நீ சும்மா இரு, நீ பரிசுத்தமாக வழியை பாரு. ஊழியத்தை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஊழியத்தை தாங்குறாங்க. நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொடுக்கலாம், பிரயோஜனமாக இருக்குது. அவங்க வேலை பண்ணுறது பற்றி இப்போ எங்கன்னா போய் சாப்பிட்டு வரோம் டிப்ஸ் கொடுக்குறோம்ல, அவனுக்கு எப்படியும் கூலி கொடுப்பாங்க. வேலையால் கூலிக்கு பாத்திரன் அவனுக்கு சம்பளம் கொடுப்பான். ஓனர் ஹோட்டல்காரன் சம்பளம் கொடுப்பான். அவன் செய்கிற வேலையை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, அது வந்து கிஃப்ட். ஓகே, அது நீங்கள் கொடுக்கலாம். அது பேர் ஆஃபரிங் கிடையாது, அவனுக்கு கூலி கிடையாது. ஒரு ஊழியத்தை உங்களால் தாங்க முடியாது. ஊழியத்தை கரெக்டாக தான் தாங்கணும். மனிதனால் தாங்கப்படுற ஊழியம் கவிழ்ந்து போயிடும், நிற்கவே நிற்காது, நிலையே இருக்காது. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. கடனில் தான் நிறைய பேர் சர்ச் பில்டிங்கை காட்டுறாங்க. கடன்கார பசங்கப்பா எல்லாரும் கடனில் தான் கிடக்குது. ஏகப்பட்ட சர்ச் பில்டிங் கடனில் கிடக்குது. கர்த்தர் அதுக்கு பைசா கொடுத்து இல்லை, கடனில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற ஆஃபரிங் எதுவுமே கடன் கட்டின்னு இருக்கிறான். லோனை ரீபே பண்ணியிருக்கிறான் பேங்க்கில். கடன்காரன் அவன். அவன்லாம் ஓநாய்கள். அதனால காசு வேணும் காசு வேணும். பென்ஸ் ஏசி போடணும், கரண்ட்டு பில்லு நிறையா ஆகுது. ஏசி போடணுன்னா அப்புறம் ஏன்டா ஏசி வாங்கினேன் இல்லையா? கர்த்தர் ஏசி போட சொல்லியிருந்தாருன்னா கரண்ட்டு பில்லுக்கு அவர் ப்ரொவைட் பண்ணுவார். ஏன்னா அவர் வீடு தானே. இந்த சர்ச் பில்டிங்கை தான் கர்த்தர் வீடுன்னு சொல்கிறோம். அவர் வீடுனா அவரே பார்த்துப்பார்ல. ஏசி போட காசு இல்லை, நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா இந்த கரண்ட்டு பில்லை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிச்சை எடுக்கிறாங்க. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. விதவிதமாக பிச்சை எடுக்கிறாங்க, பிச்சைக்கார பசங்க. இவங்க எல்லாமே நல்ல மெய்ப்பெண் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல மெய்ப்பெண் கிடையாது. அவங்களுக்கு ஆடு மேலே அக்கறை கிடையாது. ஆடோட பாக்கெட்டில் என்ன இருக்குது அது மேலே தான் அக்கறை. உன் பாக்கெட் காலி ஆயிடுச்சுன்னா போடா வெங்காயன்ட்டு அவன் பண்ணிட்டு போயினே இருப்பான். இந்த போடா மயிருன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சொல்கிறேன். மயிர் கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. மயிர்னா இந்த தலைமுடி, உடம்புல இருக்க எல்லாத்தையுமே மயிருன்னு தான் சொல்லுவாங்க. பைபிள்லேயே மயிருன்ற வார்த்தை தான் பயன்படுத்திருக்கோம். worthless, it does not have any value. இதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது, இதெல்லாம் மீனிங்ஃபுல் வார்த்தை. பரதேசி, முடிச்சவிக்கி, முள்ள மாதிரினா மாற்றி பேசுகிறவங்க முள்ள மாதிரி. முடிச்சவிக்கினா திருடவங்க, முடிச்ச அவுத்து திருடுறவங்க திருடர்கள். முள்ள மாதிரி, முடிச்சவிக்கி, இதெல்லாம் மீனிங்ஃபுல் வார்த்தை. இதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது, மீனிங்ஃபுல் வார்த்தை. நான் சும்மா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பரதேசி, நான் பரதேசிலாம் திட்டுவேன். போடா யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவேன். போடா மயிறு அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா இந்த சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அட்வைஸ் வெங்காயம்லாம் வரக்கூடாது. ஓகே, கீழே அட்வைஸ்லாம் கொடுக்கக்கூடாது. நான் பேசுறது பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும்னு தெரியல, கீழே போனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இன்கேஸ் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுன்னா ஸ்க்ரால் பண்ணும்போது அதில் ரைட்டில் மூணு டாட்ஸ் இருக்கும். வெர்டிக்கலாக 3 டாட்ஸ் இருக்கும். தொட்டிங்கன்னா டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் செவிக்கு இனிமையாக பேசுறது என் வேலை கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது தான் என் வேலை. ஏன்னா நான் அவருக்கு தான் வேலைக்காரன். உங்கள் காதுக்கு இனிமையாக பேசுறது என் வேலை கிடையாது. உங்களுக்கு கேட்கணும், உங்களுக்கு பிடிக்கலன்னா I don't bloody care, get out. This is my place. This is a place where I work. ஓகே, நீங்களாம் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாதுப்பா. எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. ஸோ தட்ஸ் அபவுட் ஆஃபரிங். இன்னொரு விஷயம் சொல்ல சொன்னார், நான் மறந்துட்டேன். 1 moment. இன்னும் 2 விஷயம் சொல்லணும். 2 பேசேஜ் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். மேத்யூ சாப்டர் 10ல் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7-12 படிச்சிங்கன்னா இயேசு ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. இலவசமாய் பெற்றா இலவசமாய் கொடுன்னு சொல்கிறாருல. போய் எல்லா யூதர்கள் மத்தியும் சுவிசேஷம் சொல்லுங்கள். நீங்கள் போகும்போது எப்படி போங்க அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. நீ ஊழியத்துக்கு போகும்போது பணப்பை எடுத்துகிட்டு போவாத, ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு போவாத. ட்ராவலர்ஸ் பேக்னா அதுக்குள்ளே நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறோன்னா ட்ராவலிங்க்கு பேக் எடுத்துகிட்டு போவோம். மாற்று துணி, அதில் ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், எசென்ஷியல்ஸ் இருக்கும். சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சீப்பு,
டியாட்ரண்ட்டு, பர்ஃப்யூம்ஸ், அந்த மாதிரி ஸ்டஃப் வில் கேரி. இல்லை ட்ராவலர்ஸ் பேக் எடுத்துகிட்டு போவாத அப்படின்னா அது எதுவுமே எடுத்துகிட்டு போவாத. ஊழியத்துக்கு போகும்போது மாற்று துணி எடுத்துகிட்டு போவாத, மாற்று செருப்பு எடுத்துகிட்டு போவாத, நடைபாதைக்கு குச்சி கூட எடுத்துகிட்டு போவாத. யார் உன்னை வரவேற்று எங்கே தங்க சொன்னாலும் நீ அங்கே போய் தங்கிக்கோ. பிகாஸ் எ ஒர்க்கர் டிசர்வ்ஸ் இஸ் பே அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஊழியர்னா இப்படி தான் ஊழியம் பண்ண போகணும். நான் வந்து ஊராக சுவிசேஷம் சொல்ல போவேன், இதே மாதிரி தான் போவேன். நான் பைபிள் மட்டும் முன்னாடி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ எனக்கு பைபிள் கூட தேவையில்லை, வெறும் கையிலே போயிடுவேன். நான் இப்போலாம் வெறும் கையோடு போயிடுவேன். பைபிள் ஏன்னா வசனம்லாம் கோட் பண்ணுறதுக்கு அப்போ எனக்கு அவ்வளோவா பைபிளை கோட் பண்ண வராது. அதனால இப்போலாம் பைபிள் எடுத்துன்னு போகல. அப்போ நான் பைபிள் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். வாலெட்லாம் கிடையாது, மாற்று செருப்பு கிடையாது, மாற்று துணி கிடையாது. பைக்கில் தான் பைக் எடுத்துகிட்டு ஊராக போயிடுவேன். நான் ஊராக போயிடுவேன். எங்கே போகிறதுன்னு கூட தெரியாது. கடத்தர வழி காட்டிட்டு போயிட்டே இருப்பாரு, நான் போயிடுவேன். அங்கே யாரை போய் பார்க்கணும், எங்கே போய் தங்கணும், சாப்பாட்டுக்கு என்ன வழி தெரியாது. போகிற இடத்துல எல்லாமே எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, தண்ணி கொடுத்துருக்காரு, தங்க இடம் கொடுத்துருக்காரு, நிம்மதியாக தூங்கியிருக்கிறேன். ஒரு தடவை நான் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் தூங்க வச்சாரு, நான் தூங்கினேன். டெய்லி சாப்பிட்டுடுவேன். யாருன்னா எங்கன்னா சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஊராக போயிருக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. அதனால தான் நான் போனேன்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் போவேன். போட்டிருக்க துணி எப்படி செருப்பு எப்படி கிளம்பிடுவேன். கிளம்புனாருன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே கிளம்பி போயினே இருப்பேன். நான் கிளம்புன்னு சொன்னவனே கிளம்புற வீட்டில் இருந்து. இப்படி தான் ஊழியத்துக்கு போகணும். இப்போ சர்வெண்ட் டிஃப்ரென்சியேஷன் பற்றி நான் கொஞ்சம் முன்னாடி பேசியிருந்தேன்ல. ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் இந்த மாதிரி கிளம்ப மாட்டான். இது எல்லாத்தையுமே உடைப்பான். இயேசு சொன்ன எல்லாத்துக்குமே மாறா செய்வான். மாற்று துணி எடுத்துன்னு போவாதனா ஒரு பேகு பூரா மாற்று துணி எடுத்துகிட்டு போவான். மாற்று செருப்பு வாங்கினான்னா ஏகப்பட்ட கப்புள் ஆஃப் ஸ்பேர் ஷூஸ், சாக்ஸஸ் எடுத்துன்னு போவான். காசு எடுத்துன்னு போவாதனா காசு பணப்பை இல்லாமல் ஒரு வீட்டை விட்டே கிளம்ப மாட்டான். யார் எங்கே கூப்பிட்டாலும் அவங்க வீட்டில் போய் தங்கு. அப்படி தான் இயேசு சொல்கிறாரு. யார் உன்னை வரவேற்கிறாங்களோ அவங்க வீட்லேயே தங்கு, அந்த ஊர் விட்டு வர வரைக்கும் அவங்க வீட்லேயே தங்குன்னு இயேசு சொல்கிறாரு. இவனுங்க வீட்டிலலாம் தங்க மாட்டானுங்க, ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தா தான் தங்குவானுங்க. இவனுங்க எல்லாமே கடவுளுக்கு ஊழியம் பண்ணல. இவனுங்கெல்லாம் சர்வெண்ட் ஆஃப் காட் கிடையாது, அனாயிண்டட் கிடையாது. ஏன்னா இவனுக்கு இயேசுவோட உபதேசத்துக்கு நேர்மாறாக செய்கிறவனுங்க. இவனுங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. இவங்கெல்லாம் ஊழியர்களும் கிடையாது. இயேசு இப்படி தான் ஊழியத்துக்கு அனுப்பிச்சாரு. இப்படி தான் அப்போஸ்தலர்களும் போனாங்க. இயேசுடைய வாழ்க்கை முறை, இயேசுடைய உபதேசம் அதுக்கு நேர்மையாக செய்கிறவங்க. இவங்கெல்லாம் கடவுளோட ஊழியராக இருக்க முடியாது. டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் தான் சர்வன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எனி சைல்ட் ஆஃப் காட் இஸ் அ டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். அவரோட ஊழியராக இருக்கணும்னா இயேசு சொன்ன வழியில் நடக்கணும் இல்லையா? இயேசு தானே நம்மளுக்கு எக்ஸாம்பிள். அவர் சொல்லி கொடுக்குறாரு, அவருக்கு மாறா செய்கிறானுங்க. இவனுக்கு யாருமே அவருக்கு ஊழியம் பண்ணலை. இப்போ கூட நான் அப்படி தான் போவேன். இன்றைக்கி கூட நான் 4 இயர்ஸாக போய் ஊழியம் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி போனால் கூட மாற்று செருப்பு கிடையாது, மாற்று துணி கிடையாது, பணப்பை இல்லாமல் தான் போவேன். காசு கிடையாது. சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் கொஞ்சம் கேஷ் கிடைக்கும். எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கேஷ் கிடைக்கும். ஆனால் யூஸ் பண்ணிப்பேன். எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் எடுத்துகிட்டு போகவே மாட்டேன், எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ அப்படி தான் ஊழியம் பண்ணணும், அப்படி தான் போகணும். ஏன்னா அப்படி போனால் தான் எல்லாத்துக்கும் அவரை நம்பி இருப்போம். அவர் கையை நம்பியே, ப்ராவிடன்ஸ் ஆஃப் காடை நம்பியே போய் வாழுவோம், ஊழியம் பண்ணுவோம், வாழுவோம். அப்படி இல்லைன்னா நான் என்னுடைய பலனை நம்பி நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் கடவுளுடைய ப்ராவிடன்ஸை எதிர்பார்க்கல, கடவுளோட கையை எதிர்பார்க்கல. ஸோ நானும் யாருக்கும் கடவுளோட கையை எதிர்பார்க்கறதுக்கு சொல்லிக் கொடுக்க தகுதி இல்லாமல் போயிடும். நான் அவர் கையை எதிர்பார்த்தனா தான் நீங்களும் வாங்க அவர் கையை எதிர்பாருங்க, அவர் கொடுப்பாரு, நீங்கள் கேளுங்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நிறைய தகுதி இழந்துருவாங்க. அண்ட் செல்ஃப் ரைச்சஸ் ஆகிடுவாங்க. ப்ரைடு வந்துடும், போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பணத்திமிரில் நிறைய பேர் அலையிறாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் பணத்திமிரில் அலையிறாங்க. ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு, போஸ்ட் பண்ணிக்கிட்டு, பணத்திமிரு ஆடுறாங்க, பணத்திமிரில் ஆடுறாங்க. அதெல்லாம் வந்துடும். அதனால தான் நல்ல ஒழுக்கம் ஏசி சொல்லி கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ணுறது இஸ் பெஸ்ட். இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் யாரோ ஊழியை பார்க்குறீங்க, நீங்கள் கில்ட்டியாக இருக்குன்னா இப்போ மனம் திரும்புங்க. இட்ஸ் பெட்டர் நவ் தேன் லேட்டர். இப்போ மனம் திரும்பினா மன்னிச்சிருவாரு. இஸ் அ வெரி குட் காட், வெரி கம்பேஷனேட், வெரி மர்சிஃபுல், வெரி குட் காட், வெரி குட். ஐ லவ் ஹிம். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ஒரு சாட்டர்டே ஒரு வீடியோ ஒன்று காட்டினார். அதில் ஜான் ஜெயப்ராஜோடைய ஒரு ஆடியோ கிளிப்பை வச்சு இந்த எச்ச துப்புறாங்கல்ல, அதில் ஒருத்தன் பேசுகிறான். புள்ளி பாய்ஸ், சைபர் புள்ளி பாய்ஸ். அடுத்த முன்னாடிக்கெல்லாம் பட்ட பேர் வச்சு பாடி ஷேமிங்லாம் பண்ணுற அந்த கூட்டம். பீஸா பிரின்ஸியா, எவன் பொண்டாட்டிக்கு யார் பட்ட பேர், செல்ல பேர் வைக்கிறது, அப்புக்குட்டி, காருக்குள்ளேருந்து கார் வெளியே வருது, ஏகப்பட்ட விஷயம். ஃபில்த்தி பீப்புள். அதில் ஒருத்தர் சொல்கிறான்,
கமெண்ட்ரி கொடுக்குறாரு, இவர் அட்வைஸ் கொடுக்குறாரு அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு. என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள நடுவில் ஒருத்தனையே உள்ளே சேர்க்குறீங்க. ஏன்னா ஜான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு குடும்பம் அவர் வீட்டுக்குள்ளே சேர்த்து இடம் கொடுத்துருக்குறாங்க தங்கறதுக்கு. மனைவி விட்டு பிரிஞ்ச பிறகு அவங்க வீட்டில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் தங்க வச்சுருக்காங்க. அதுக்கு இவர் கமெண்ட்ரி கொடுக்குறாரு, கணவன் மனைவிக்கு நடுவில் ஒருத்தர் ஏன் சேர்க்குறீங்க, மூணாவது மனுஷன் ஏன் உள்ளே சேர்க்குறீங்க, வீட்டுக்குள்ளே ஏன் சேர்க்குறீங்க, வீட்டுக்குள்ளே யாரையுமே சேர்க்காதீங்க, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அப்பான்னு கூப்பிட்றீங்களோ இல்லையோ யாரையுமே சேர்க்காதீங்க அப்படி சொல்கிறான். ஓகே, அந்த வீட்டுக்குள்ளே பெரியவங்களாம் கூட இருந்திருக்கிறாங்க. அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தன் சேர்க்குறாங்கன்னா பெட்ரூம்குள்ளே சேர்க்கறது தான். பெட்ரூம் தான், வீடுனாவே பெட்ரூம் தான் போல் அவனுக்கு. பெட்ரூம் தவிர வீட்டில் வேறு எதுவுமே இருக்காது போல். லிவிங் ரூம் இருக்கும், கெஸ்ட் ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், ஸ்டோர் ரூமு, டைனிங் ஏரியா, டைனிங் ரூமு, ஏகப்பட்ட இடம் இருக்கும்பா வீட்டுக்குள்ளே. பெட்ரூம் மாத்திரம் இருக்காது. பெட்ரூம்குள்ளே தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்பேஸு. ஏன் பெட்ரூம்குள்ளே சேர்க்குறாங்கன்னு அவன் பேசுகிறான் அவன். ஏன் ஒரு வசனம் காட்டுறேன். இது வந்து மத்தேயு 25:34-40. Then the king will say to those on his right, come, you who are blessed by my father, inherit the kingdom prepared for you from the creation of the world. For I was hungry and you fed me. I was thirsty, you gave me a drink. I was a stranger and you invited me into your home. I was naked and you gave me clothing. I was sick and you cared for me. I was in prison and you visited me. And these righteous ones will reply, Lord, when did we ever see you hungry and fed you, or thirsty and give you something to drink, or a stranger and shown you hospitality, or naked and gave you clothing? When did we ever see you sick or in prison and visited you? The king will say, I tell you the truth, when you did it to one of the least of these my brothers and sisters, you were doing it to me. ஒரு தரித்திரனுக்கு நீ வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீ என்ன வீட்டுக்குள்ளே சேர்த்ததான் அர்த்தம்ன்ட்டு இயேசு சொல்கிறார். இவங்கெல்லாம் ஹெவனுக்கு போகிறவங்க. இவங்க வீட்டுக்குள்ளே சேர்க்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா. நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, தாகமாக இருந்தால் தண்ணி கொடுக்கல, அம்மனமாக இருந்தால் துணி கொடுக்கல, நான் தரித்திரனாக இருந்தேன் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கல, நான் சிக்காக இருந்தேன் என்னை வந்து பார்க்கல, ஜெயிலில் இருந்தேன் என்னை வந்து பார்க்கல, தூரம் போ, இடது பக்கமாக போ, நரகத்துக்கு போய் சேரு, அப்பாலே போ அப்படின்னு விரட்டுறாரு. ஏன்னா அவங்க உன்னில் ஒருவன் உன்னோட சகோதரனுக்கு, ஒரு எளியவனுக்கு அவங்க செய்யலை, பிறனுக்கு செய்யாதனால அவங்களெல்லாம் தூக்கி போட்டார். ஏன்னா வீட்டுக்குள்ளே இடம் கொடுக்கல. இவன் சொல்லி கொடுக்குறான், யாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்கன்னு. இயேசுவோட உபதேசத்துக்கு நேர்மாறா நரகத்துக்கு நேராக வழி காட்டிட்டு இருக்கான். இவன் பேர் ஜஸ்வின். பேர்லாம் சொல்ல வேணாம், வீடியோலாம் காட்ட வேணாம்னு நினச்சேன். இவன் பேர் ஜஸ்வின். ரோஸ்டிங் கிறிஸ்டின் சேனல், ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி. புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க, வாரம் போகிறவங்கலாம் வம்பு எடுத்துட்டு. யாரோ ஒரு லேடி ஜான் ஜபர்ட் சப்போர்ட் பண்ணி ஏதோ வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு அக்கா மாதிரி இருக்கிறாங்க, என் வயசுக்கு ஒரு அக்கா மாதிரி இருக்கிறாங்க. ஆயான்னு கூப்பிடுறானுங்க இவனுங்க. ஃபில்த்தி டர்ட்டி. ஏன் கலீஜ் இந்த சாக்கடை, குப்பை, எச்ச பசங்க இப்படிலாம் உபதேசம் கொடுத்துட்ருக்கானுங்க. அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லது மாதிரி இருக்குல்ல. நிறைய பேர் வெளியே அடையாளம் காட்டுறானுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, தப்பான வழி காட்டிகிட்டு இருக்கானுங்க. அதில் அவன் சேனல், ஏதோ ஒரு சேனலில் ஒரு சின்ன குழந்தை பேசும் இன்ட்ரடக்ஷனில், ஒழுங்காக பைபிள் படிங்க அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும். போய் உங்கள் அப்பங்கிட்ட சொல்லு ஒழுங்காக பைபிள் படிக்க சொல்லி. நாய் கண்டதையும் வளர வைக்குது. இப்போது நான் வெளியே ஊழியெல்லாம் போகிறேன்னு சொல்கிறேன்ல, எனக்கு கூப்பிட்டு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. நான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர், என் பேர் அவங்களுக்கு தெரியாது, நான் யார், என்ன, எந்த ஊர்லேருந்து வரேன்னு தெரியாது. என்னை வரவேற்கிறாங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்க இடம் கொடுக்குறாங்க. இது வந்து கர்த்தர் சொல்கிறாருல. பேதுரு கேட்கும்போது, இயேசுவே எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி போட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்கள் பின்னாடி வந்தால்? இன்னும் 100 அத்தனையாக கொடுக்குறேன்டா உனக்கு, 100 அத்தனையாக கொடுக்குறேன். எனக்காக நீ என்னென்னலாம் விட்டு வந்தேன், 100 அத்தனையாக கொடுக்குறேன். 100 வீடு, 100 சகோதரிகள், 100 அப்பா அம்மா, உனக்கு எல்லாமே 100ஆக கொடுக்குறேன். நீ போகிற ஊர்லலாம் உனக்கு தங்குறதுக்கு வீடு, அதான் அர்த்தம். 100 அத்தனையாக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நான் போகிற ஊருக்கெல்லாம் எனக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கும். இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் பேசி நிறைய பேர் குழப்பி விட்டு எனக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது, நான் ஊழியம் பண்ண முடியாது. நாங்கள் மரத்தடியில் தங்கலாம், காடில் ப்ரொவைட். நான் ஒரு ஊரில் போகும்போது நான் ஹாஸ்பிட்டலில் தங்கினேன்னு சொன்னேன்ல, அந்த ஊரில் நான் ஒரு சர்ச்சில் போய் கேட்டேன். 2 சர்ச் நான் போய் கதவு தாட்டினேன். கடலூர் போக சொன்னார், கேட்க சொன்னார். ஒரு இடத்துல இல்லை முடியாது சொல்லிட்டாங்க. இன்னொரு சர்ச்சுக்கு கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சு கேட்டை கூட திறக்காம என் முன்னாடி கேட்டை போட்டுறான் அவன். இப்போ தூரம் போ, பிச்சைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணான்னு. சூசைட் சொல்ல அந்த ஊருக்கு போனேன் நான்.
கேட்டு வாசல்களில் கூட நுழையவில்லை. அந்த 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 சர்ச்சுடைய பேர் த ஹவுஸ் ஆஃப் காட், ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஆர் ஹவுஸ் ஆஃப் காட். அந்த சர்ச்சோடைய பேர் என்னை உள்ளே சேர்க்கல. நான் வெராண்டாவில் படுத்துக்கிறேன், காலைல போயிடுறேன்னு சொன்னேன். நான் இந்த மாதிரி நிறைய 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 விஷயம் நடந்துச்சு. நிறைய ஊருக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறமா கருத்தர் எங்கேயும் போகாத, நீ வீட்டில் இரு, உனக்கு தேவையானதெல்லாம் இந்த வீட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன், இன்டர்நெட்டுக்குள்ளே போ, உலகம் பூரா நம்ம சுவிசேஷம் சொல்லலான்னு உட்கார வச்சுட்டேன். இந்த மாதிரி நாய்களால், இந்த மாதிரி நாய் புத்தி இருக்கிறவங்களால ஊழியம் பண்ண எதுவும் இல்லாமல் தான் போக முடியும். எதுவும் இல்லாமல் தான் போக முடியும். It happened. I just wanted to share that. நான் காணிக்க பிச்சை எடுக்கல, நான் காணிக்கெல்லாம் பிச்சை எடுக்கல. எனக்கு தேவையானதை கர்த்தர் சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாரு. Even if you want to give, I don't have a bank account to share. I don't have a bank account number to share. So that's what I'm saying. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. And things that I shared about John Jebbraj, ஒரு ஊழியம் யார், God's anointed யார், servant of the Lord யாருன்ட்டு பிரித்து ஆராய்ந்ததுக்காக நான் கொஞ்சம் சொன்னேன். ஓகே, அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பிரபு ரொசாரியோ. கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு பே யூ பேக். இன்கேஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோவில் பேசப்பட்டது உங்களுக்கு எதனா பேசணும், என் கூட கான்வெர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டேன், பட் அவருக்காக ஷேர் பண்ணேன். நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் டெக்ஸ்ட் அண்ட் ஹாவ் அ கால் கான்வர்சேஷன் இன்ஸ்டாகிராம் மூலமாக. That's the end of this episode. In case இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்க்கில் பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்க்கில் ஃபாலோ பண்ணலாம். May the Lord God give you more understanding on who's a servant and what is an offering. In Jesus' name, Amen. See you.